ஒரு முறை கிழக்கு கடற்கரையை ஒட்டிய பகுதியில் புயல் அடித்து அடர் மழை பெஞ்சுது. அப்ப ஒரு மலைச்சாரலிருந்து ஒரு சிவன் கோவில் திடீர்னு வெளிப்பட்டுச்சு. அது மிக பழங்காலத்து கோவில். இது பத்தி யாவரும் பேசவே அந்த தகவல் மாயாபுரி மன்னன் மகாசேனனுக்கு எட்டுச்சு. மகாசேனனுடைய மகள் மாதங்கி. அவ சிவபெருமான் கிட்ட பக்தி கொண்டவளா இருந்தா. அவ தன் தந்தை கிட்ட, தந்தையே, இந்த சிவன் கோவில் நம்முடைய தலைநகருக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது, நம்முடைய அதிர்ஷ்டந்தா. என்னுடைய மேற்பார்வையில் அதை பழுது பார்த்து புதுப்பிக்கிறேன்னு ரொம்ப உற்சாகமாக சொன்னான். மகாசேனனும் அப்படியே செய்யு தன்னுடைய மகளுக்கு அனுமதி கொடுத்தா. நல்ல மூர்த்த வேளையில் ஆலயத்தை செப்பனிடுற பணி ஆரம்பமாச்சு. மாதங்கி பகல் முழுவதும் அந்த ஆலயத்தில் இருந்து நடக்கிற வேலைகளை எல்லாம் மேற்பார்வை பார்த்துட்டு இருந்தா. ஒரு நாள் உச்சி வேளையில் அவள் உணவு அருந்திட்டு இலைப்பாரிட்டு இருந்தா. அப்போ எங்கிருந்தோ இனிமையான புல்லாங்குழலுடைய இசை அவளுக்கு கேட்டுச்சு. அவள் எழுந்து அந்த இசை எங்கிருந்து ஒலிக்குதுன்னு பார்க்கறதுக்காக கிளம்பி போனான். ஒரு இடத்துல பசும்புல் மைதானத்தில் சில ஆடுகள் புல் மேய்ந்து கொண்டிருப்பதையும், கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே 25 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன் கண்ணை மூடிட்டு தன்னையே மறந்து குழல் இசைத்து கொண்டிருப்பதையும் அவள் பார்த்தா. அவளும் அந்த இசையில மயங்கி நின்னா. அந்த வாலிபன் தன்னுடைய வாசிப்பை நிறுத்தினதுக்கு அப்புறமா பார்த்தப்ப எதிரில் மாதங்கி நிற்பதை பார்த்து திகைச்சு போனான். அவள் புன்னகை புரிந்தவாறே, நான் அரசகுமாரி மாதங்கி, உன்னுடைய குழலிசை ரொம்பவும் நல்லா இருக்கு, உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டா. அவனோ என்னுடைய பெயர் கோபாலன்னு சொல்லிட்டு அவளை வணங்கிட்டு தன்னுடைய ஆடுகளை ஓட்டிட்டு போனான். அன்னையிலிருந்து மாதங்கி கோபாலனை சந்திக்க யாருக்கும் தெரியாம வரலானா. மாதங்கி அவனை பல பாடல்களை இசைக்க சொல்லியதோடு மட்டும் இல்லாமல் குழல் இசைய அவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டா. அவளும் அவனுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்தா. ஒரு நாள் மாதங்கி குழல் இசைச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு விடாமல் இருமல் வந்துச்சு. அதனால் கோபாலன், இங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிழவி இருக்கா, அவளுக்கு வைத்தியம் நல்லா தெரியும், அங்கே உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி மாதங்கியை அந்த கிழவியுடைய குடிசைக்கு அழைச்சிட்டு போனான். கோபாலன் கிழவிக்கிட்ட மாதங்கியை அழைச்சி வந்த காரணத்தை சொன்னான். கிழவியும் குடிசைக்குள்ளே போய் தண்ணீர் எடுத்து வந்து அவளுக்கு கொடுத்தா. மாதங்கி அதை குடிச்சிட்டு, ஆஹா, இந்த குடிசையை சுற்றிலும் எவ்வளவு மலர் செடிகள் இருக்கு, மலர்களுடைய நறுமணம் என்னுடைய மனசை ரொம்பவுமே கவருதுன்னு சொன்னான். இது பவளமல்லி வாசனைன்னு சொல்லி கிழவி உதிர்ந்து கீழே விழுந்திருந்த மலர்களை எடுத்து அவகிட்ட கொடுத்தா. அவள் அதை கட்டி தன்னுடைய தலையில வச்சுட்டா. கிழவி தண்ணீரில் கலந்து கொடுத்த மருந்தால மாதங்கியுடைய இருமல் நின்று போச்சு. அதுக்கப்புறமா கோபாலன் மாதங்கியை கோவிலுக்கு பக்கமாக அழைச்சிட்டு போய் விட்டா. மாதங்கி அப்பவே தன்னுடைய மனசுல மணந்தா கோபாலனைத்தான் மணக்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டா. அன்றைய இரவு அவளுடைய அறைக்கு மகாசேனன் வந்து, மாதங்கி, உதயகிரி இளவரசன் உதயசேனன் உன்னை மணக்க விரும்புகிறான். அவன் உனக்கு ஏற்றவனா இல்லையான்னு நம்ம பார்க்க வேண்டாமா? அதனால அவனை நம்முடைய விருந்தினனாக வந்து இருக்கும்படி அழைச்சிருக்கேன். அவன் நாளை மாலை இங்கே வரான், நம்முடைய அரண்மனையில் 2 நாட்கள் தங்கி இருப்பான்னு சொன்னான். அப்போ கோபாலனை பற்றி தன் தந்தை கிட்ட சொல்ல அவளுக்கு துணிச்சல் வரலை. மறுநாள் அவள் கோபாலனை சந்திச்சப்ப தன் தந்தை சொன்னதை சொல்லி, அந்த இளவரசனுக்கு என்ன பிடிச்சிரும், என் தந்தை அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டா அதை என்னால் மீற முடியாதே, அவனை மணக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவேனேன்னு சொன்னான். இதை கேட்ட கோபாலன், நம்ம கிழவிக்கிட்ட போய் யோசனை கேட்போன்னு சொல்லி அவளை கிழவியுடைய குடிசைக்கு அழைச்சிட்டு போனான். மாதங்கியும் கிழவிக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி, என்னுடைய தந்தை என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்க மாட்டாரு, என் தந்தை கோபாலனை மிகவும் விரும்புவாருன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் கோபாலனை என் தந்தைக்கிட்ட அழைச்சிட்டு போக எனக்கு தைரியம் வரலைன்னு சொன்னான். கிழவி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இது பற்றி கவலைப்பட எதுவும் இல்லை, கோபாலன் இளவரசன் உதயசேனனா போய் உன்னுடைய தந்தையை பார்ப்பான், நீதான் கோபாலனை கண்டாலும் உன்னுடைய தந்தை மிகவும் விரும்புவார்னு சொன்னையே, அதனால் எல்லாம் நல்ல விதமாகவே முடியும்னு சொன்னான். உதயகிரி இளவரசன் மாயாபுரிக்கு வரணும்னா வரதுக்கு அந்த மலை வழி மட்டும்தான் இருக்குது. அதுவும் அந்த கிழவியுடைய குடிசைக்கு முன்னால் தான் அந்த வழி போகுது. உதயசேனன் அங்கே வரப்ப கோபாலன் என்ன செய்யணும்னு கிழவி அவனுக்கு சொன்னான். மாலை நேரம் ஆகும்போது உதயசேனன் ஒரு குதிரை மீது அமர்ந்து அந்த குடிசைக்கு பக்கத்தில் வந்துட்டு இருந்தான். கிழவி அவனுக்கு முன்னாடி போய், நாகப்பா வா, இறங்கி சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உதயசேனன் ஆச்சரியப்பட்டு, பாட்டி, நீ நினைக்கிறது மாதிரி நான் நாகப்பன் இல்லை, என்னை சரியா நீ தெரிஞ்சுக்கல, நான் உதயகிரி இளவரசன் உதயசேனன்னு சொன்னவாறே குதிரை மீது இருந்து கீழே இறங்கி வந்தான். அங்கே இருந்த கோபாலன் அவனை தனியாக அழைச்சிட்டு போய், ஐயா, இந்த கிழவியுடைய ஒரே பேரன் நாகப்பன், அவன் மன்னனுடைய படை வீரனாக இருந்தவன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்டை நாடு இந்த நாட்டு மேலே போர் தொடுத்தப்ப நாகப்பன் கிழவியுடைய பேச்சை கேளாமல் போர் புரிய போனான். அதில் அவள் வீரமரணம் அடைஞ்சா. அதிலிருந்து கிழவிக்கு மூளை சரியில்லாமல் போச்சு. உங்களை பார்த்து நாகப்பனோட சாயலில் நீங்கள் இருப்பதா அவன் நினச்சிட்டா போல இருக்கு. நீங்கள் இன்னைக்கு இவ கொடுக்குற உணவை உண்டுட்டு போங்க, அதனால் அவளுடைய மனசு திருப்தி அடையும்னு சொன்னான். அதை கேட்ட உதயசேனனுக்கு மனசு இலகிருச்சு.
அவன் கிழவிக்கு பக்கத்தில் போய், பாட்டி எனக்கு ஒரே பசியா இருக்கு, சாப்பாடு போடுறியான்னு கேட்டான். கிழவியும் அவனுக்கு உடனே உணவு பரிமாறினான். உதயசேனன் மனமில்லாம தான் அதை சாப்பிட்டான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இளைப்பாறலாமேன்னு படுத்தான். அவ்வளவுதான், உதயசேனன் அப்படியே தன்னுடைய நினைவை இழந்துட்டான். அப்ப கிழவி கோபாலன் கிட்ட, கோபாலா, சட்டுன்னு இவனுடைய உடைகளை கலற்றி நீ அணிஞ்சிட்டு குதிரை மீதமர்ந்து தலைநகருக்கு உதயசேனனா போ. இந்த இளவரசன் நாளை மாலை வரை எழுந்திருக்க மாட்டான்னு சொன்னான். கோபாலனும் உதயசேனனுடைய ஆடைகளை அணிந்து குதிரை மீதமர்ந்து அரண்மனைக்கு போனான். அரசகுமாரன் போலிருந்த கோபாலனை மகாசேனன் பார்த்து அவனை உதயசேனன்னே நினைச்சிட்டான். அவன் தன்னுடைய மகள் கிட்ட, ஆஹா, நீதான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, உனக்கு கணவனா வரப்போறவன் எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி மகிழ்ந்தான். மாதங்கியும் ஒரே அடியா மகிழ்ந்து போனான். மறுநாள் நதியில படகுல மாதங்கியும் கோபாலனும் சென்று வர மகாசேனன் ஏற்பாடு செஞ்சான். மாதங்கி அதுக்காக கிளம்புறப்ப ஒரு பணிப்பெண் வந்து, இளவரசி, உங்களை காண யாரோ ஒரு கிழவி வந்திருக்கா, அவ கையில பவளமல்லி மாலை இருக்கு, அதை அவளே உங்ககிட்ட கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா, அவளை உள்ள அனுப்பட்டுமான்னு கேட்டா. பவளமல்லின்னு சொன்னதுமே மாதங்கிக்கு காட்டில் இருக்கிற கிழவியை பற்றின ஞாபகம் தான் வந்துச்சு. அவள் உடனே கிழவியை உள்ள அனுப்பும்படி சொன்னான். கிழவி உள்ள வந்ததும், பாவம் அந்த அரசகுமாரனுக்கு ஒரே காய்ச்சல், என்ன மருந்து கொடுத்தும் அவனுக்கு தன்னுடைய நினைவே வரல, நீ அரசாங்க வைத்தியரை அழைச்சிட்டு உடனே வான்னு சொன்னான். மாதங்கி கிழவியை அனுப்பி வச்சுட்டு பூங்காவில் காத்துட்டு இருந்த கோபாலன் கிட்ட போய் கிழவி சொன்னதை சொன்னான். அதுக்கப்புறமா, இப்போ படகுல உல்லாச பயணத்துக்கு நான் வரல, இப்போவே வைத்தியரோட நான் அந்த கிழவியுடைய குடிசைக்கு போக போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டா. அப்போ கோபாலன் மாதங்கி கிட்ட, நீ அவனுக்காக இறக்கப்பட்டு பேசுறது சரியில்லை, உனக்கு என் மேலே உள்ள பிரியம் குறையலைன்னு நினைக்கிற, அங்கே போகாமல் என் கூட வான்னு சொன்னான். மாதங்கி அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து போய் ராஜ வைத்தியரை அழைச்சிட்டு கிழவியுடைய குடிசைக்கு போனான். வைத்தியர் நினைவிழந்து கிடக்கிற உதயசேனனுடைய நெற்றியில் ஒரு தைலத்தை தடவினார். இன்னும் 2 மணி நேரத்தில் இவருக்கு நினைவு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த 2 மாத்திரைகளை கொடுத்தா பூரண குணமடைந்து விடுவார்னு சொல்லி மாத்திரைகளை மாதங்கி கிட்ட கொடுத்தாரு. அவர் உதயசேனனை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுட்டு அரண்மனைக்கு போய் உண்மை என்னன்னு மன்னன் கிட்ட சொல்லிட்டாரு. உடனே மன்னன் தன்னுடைய பரிவாரங்களோடு வைத்தியரையும் அழைச்சிட்டு கிழவியுடைய குடிசைக்கு போனான். அப்போ உதயசேனனுக்கு மெதுவாக உணர்வு வந்துட்டு இருந்துச்சு. அவன் ஏதோ சொல்லி கொண்டிருக்க மாதங்கியுடைய கண்களில் நீர் நிறைஞ்சுது. மாதங்கி தன்னுடைய தந்தையை தனியாக அழைச்சிட்டு போய் நடந்ததையெல்லாம் விவரமாக சொல்லி, என்னுடைய தூண்டுதலின் பேரில் தான் கோபாலன் உதயசேனனை போல வேடம் பூண்டு அரண்மனைக்கு வந்தா, திடீர்னு இந்த உதயசேனன் இங்கு நோய்வாய்ப்பட்டான்னு சொன்னான். அதை கேட்ட மகாசேனன் தன் மகள்கிட்ட, நீ அவசரப்பட்டு செஞ்ச செயலுக்கு உதயசேனன் கிட்ட மன்னிப்பு கேள், நீ வேணும்னா கோபாலனையே மணந்துக்கலான்னு சொன்னான். மாதங்கியோ, இல்லையப்பா, நான் இந்த உதயசேனனை தான் மணக்க போகிறேன், நடந்ததுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, மாதங்கி கோபாலனைத்தானே மிகவும் விரும்பினா, அவளுடைய தந்தை கோபாலனையே நீ மணக்கலாம்னு சொல்லியும் அவள் அதுக்கு ஒப்பாம எதுக்காக உதயசேனனையே மணப்பதா தீர்மானிச்சா? என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, கோபாலனுக்கு தானாக சிந்திக்கிற சக்தி கிடையாது, அது மட்டும் இல்லை, சுயநலம் கொண்டவனாகவும் இருந்தான். உதயசேனனோ கிழவியை திருப்திப்படுத்துறதுக்காக தன்னுடைய பயணத்தை இடையில நிறுத்தினான். மாதங்கிய மணக்கிறவ நாட்டுடைய அரசனாக வேண்டியவன், பிறர் மனம் மகிழவும் சுயநலம் கொள்ளாமலும் இருப்பவன் தான் நாட்டுடைய அரசனாக தகுதி பெற்றவன். இத்தகைய தகுதி உதயசேனன் கிட்ட இருந்துச்சு, கோபாலன் கிட்ட இல்லை. அதனால தான் மாதங்கி உதயசேனனையே மணக்க தீர்மானிச்சாள்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.